Maybe I should have sit in the front. Yes. But, sit in the front, I can record videos. You can sit at the front. I can come now? Yes, go. Well, still stop. Thank you. It's easy to record now. Yes, fasten your seatbelt. Yeah. இந்த பஸ்ஸு பாருங்கள் காமன் சூப்பராக இருக்குல்ல. இதே பெருசாக இருந்தால் அமெரிக்கா இந்த சவுத் அமெரிக்காவிலலாம் சிக்கன் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மணிலா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேபில் போயிட்டுருக்கேன். மணிலா வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. நான் வந்து மக்காட்டின்னு ஒரு பிளேஸில் தங்கியிருக்கேன். ஃபுல்லாக வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைபாக இருந்தது, ஃபன் பிளேஸாக. பாசாய் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்டர்மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் வந்து ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல்லாம் இருக்குது. மணிலா ஸ்பானிஷ் ஆக்குபேஷன் அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் இருக்குது. அங்கே ப்ராப்பர் மணிலாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்டர்மார்ஸ் அப்படின்னு ஒரு லொக்கேஷனில். அங்கே தான் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் ஸ்பானிஷ் ஆக்குபேஷனில் இருந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது, கேத்தட்ரல் சர்ச் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு சென்ட் அகஸ்டின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச் இருக்குது. இது யுனெஸ்கோ சர்ச்சஸ் அங்கெல்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில் நிறைய ஃபுட் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி. பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் வந்து சன்செட்டெலாம் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி படித்தேன். அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஏரியா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிலா பொறுத்த வரையும். இதுதான் மக்காத்தி ஏரியா. இது பயங்கர பிஸியான ஏரியா. நிறையா ஹோட்டல்ஸு, ஒரு லைவ்லியாக இருக்கும் இந்த ஏரியா எப்போவுமே. நானும் ஹோட்டல் வந்து இந்த மக்காத்தி ஏரியாவில் தான் எடுத்துருக்கிறேன். பயங்கர லைவ்லியாக இருந்துச்சு, ஒரே சத்தம். பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா செட் ஆகாது என்னை பொறுத்த வரையும். நானே ஹோட்டல் தெரியாமல் போட்டேன். நிறையா பார்ட்டி பண்ணுற ஏரியா. ஃபிலிப்பைன்ஸில் நிறைய வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ப்ராப்பர் மணிலா சிட்டி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், Naval Group. ஓகே. இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸு. ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது நிறையா. போர்ட், The Naval Group, the naval place. நேவல் நேவி. அங்கே இருக்குது நேவி, அதான் சொல்கிறாரு அங்கே இருக்கிறது. வாட் இஸ் யுவர் நேம்? The naval. No, your name. Noli. Noli. Very good driver. He is giving lot of explanations to me. அது போகிறல ஒவ்வொன்றா காமிச்சிட்டே போகிறாரு. இது இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குன்னு. சூப்பர் டிரைவர். இது வந்து நேவி பிளேஸ், அதான் சொல்கிறாரு அங்கே இருக்குது. அதான் சொல்கிற மாதிரி இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். This was what they call this Baywalk. Baywalk. Yes. Okay. Baywalk. That's Manila Bay. Manila Bay. It's good in sunset. Yes. Sunset is good, right, in Manila Bay. But it's so cloudy today. Don't know whether we will see sunset. இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. வெயில் அவ்வளோவா தெரில. ஈவினிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. சில்னஸும் இல்லை, வார்மாகவும் இல்லை, அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வெளியே நடந்து போகிறக்கு நல்லா வாக்கிங் போயிட்டு இருந்தேன். காலையில் அதே மாதிரி தான், ஏர்லி மார்னிங் அதே மாதிரி தான் நல்லா இருந்தது. வெதர் வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி பிப்ரவரி தான் பெட்டர்னு நினைக்கிறேன். மேபி டிசம்பர் கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம். ஜான்வரி பிப்ரவரி பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரலுக்கு மேலெலாம் வெயில் பட்டை கிளப்பிடும். ஸோ இங்கே வந்தால் பயங்கர வெயிலாக இருக்குது. ஏன்னா டோட்டலாக வந்து நம்ம ஷீஷோரு ஓஷன் பக்கம் இருக்கிற ரிசார்ட்ஸ் தங்கிட்டால் தான் பெட்டர். இல்லைன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அதில் போய் உட்காந்துப்பாங்க எல்லாருமே.
ஸ்டார்பக்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி காலையிலே நான் வந்து காஃபி வந்து குடிக்கலான்னு இங்கே லோக்கல் ஏதாவது காஃபி குடிக்கலாம், அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் லோக்கல் காஃபி எதுவும் நான் பார்க்கல. கடைசியில் ஸ்டார்பக்ஸ் காஃபி தான். சரி, ஸ்டார்பக்ஸ் காஃபி வீடியோ போடுறதுக்கு அது அமெரிக்காவிலேருந்து போட்டுக்கலாம். பட் இது இங்கேயும் வந்து ஒரு எவ்வளோ 180 பீசோஸ் வந்துச்சு. ஒரு கேஃபி லாட்டே வாங்கினேன் லார்ஜு, அந்த 180 ஃபிலிப்பினோ பீசோஸ் வந்துச்சு. இட்ஸ் க்ளோஸ் டு $3.5 US. அதே அங்கேயே அதே ரேட்டு தான், யூஎஸில் அதே ரேட்டு தான். இந்த நேஷ்னல் ஹீரோ அதோட மானுமெண்ட், அவரோட நேஷ்னல் ஹீரோ அவரோட மானுமெண்ட் இது ரொம்ப பாப்புலர். அவரை பற்றி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணல, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்த ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. Oh, this one, okay. Okay, right. ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நான் இறங்கிட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஓகே, இது சென்ட் அகஸ்டின் சர்ச். இது வந்து ஒரு 455 இயர்ஸ் ஓல்டு சர்ச். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் சர்ச், ஃபிலிப்பைன்ஸில் இருக்க ஓல்டஸ்ட் ஸ்டோன் சர்ச்சு தான். யுனெஸ்கோ சைட். இது 455 இயர்ஸ் ஓல்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்த டைமில் க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் உள்ளே போக முடியல. அது எந்த டைமில் போக முடியும்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வரணும். ஏன்னா அது ரொம்ப அருமையான சர்ச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யுனெஸ்கோவுக்கு வந்து 1972 கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பட் அருமையான பிளேஸ், ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச் இது. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் மணிலா. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோடெல்லாம் நிறையா இருக்குது. அது என்ன ரோட்டில் என்னென்ன ஒன்றுனா பார்ப்போம். சர்ச்சுக்கு போக முடியல, சர்ச்சுக்குள்ளே பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். இங்கே 2-3 டூர் நடக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதெல்லாம் ஃப்ரீ டூர்ஸ் போல் இருக்குது. அது ஒரு குரூப்பாக வந்து அப்படியே நம்ம கூப்பிட்டு போய் இந்த ஏரியாலாம் சுற்றி காமிக்கிறாங்க. நான் அதில் ஜாயின் பண்ணல, நானாக சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் வந்தேன். அங்கே கூப்பிட்டு போனால் அவங்க சும்மா ஏதாவது டிப் மாதிரி கொடுப்பாங்க போல். அந்த மாதிரி வாலண்டியர் ஃப்ரீ டூர்ஸ்லாம் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னால் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பானிஷ் பீரியடில் கட்டின இந்த ஊருனால, ஊர் அப்படிங்கிறத விட இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த காபிள் ஸ்டோன் போடுறது, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. 2 பக்கம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், அந்த பால்கனி மாதிரி, அந்த பால்கனிலேயே ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, பழைய காலத்து கலைநயத்தோடு கட்டின பால்கனிஸ் அங்கே இருக்கிறத பார்த்திங்க. இதெல்லாமே வந்து இன்னும் அந்த ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சரை, கல்ச்சரை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லா தெரியுது. இதுக்கு ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஒரு நல்ல பெரிய கிறிஸ்டியன் நாடு. அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்திங்களா, இந்த சர்ச்சோட ஒட்டி அப்படியே போகுது. அதே மாதிரி அங்கேயும் வந்து பெர்பெண்டிகுலரான அதான் அந்த ஆர்கிடெக்சர், அந்த யூரோப்பியன் கொலோனியல் ஆர்கிடெக்சர் அது அப்படியே இருக்குது. இது நம்ம பாண்டிச்சேரி போனாலும் பார்க்கலாம். இது அப்படியே அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. தெருவில் நடந்துகிட்ருக்கேன். ஃபிலிப்பினோ சீஃபேரர்னு போட்டிருக்கு. ஒரு காஃபி பிளேஸ் போல் இருக்கு. ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் கடைகள் இருக்க மாதிரி இருக்கு. அங்கே நான் போய் பார்ப்போம். ஃபுல்லாக சிகரெட்டு ஊதி தள்ளுறாங்கப்பா. I can record, it's okay? Record, sir? Yeah. No? No? Video recording okay? No, live stream. Yes, sir. Huh? Fine, sir. Okay. So I will record myself. Okay, sir. So what is a traditional Filipino breakfast? Just longanisa, sir. We have 3 types of longanisa for the local. Can you show me? This one, sir. Yeah. This one, sir. This one. We have a breakfast longanisa. It's for local. So we have a
Lokban, Cebu, and then vegan. No, vegan, Just, I don't know. vegan- No, it's just vegan. normal, it's okay. Yeah, it's, vegan is a garlic, and then the Lokban, it's So is it good? garlic. Yes, sir. I will go with you, whatever you say. Okay. Okay, sir. I will take a place. Okay, sir. Okay, Table. தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க ஷார்ட் பாப் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு இன்னும் சொல்ல தெரியல, அவங்களா ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சென்ட் அகஸ்டின் சர்ச் பக்கத்தில் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ் இருக்குது. பார்த்தேன், வந்தேன். ஸோ ஆல்ரெடி ஆர்டர் த பிரேக்ஃபாஸ்ட். Oh, what did you order? I don't know, she mentioned, I think this one. Okay. She mentioned, I don't know her name. You check it, yeah. ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க திருப்பி வந்து மறுபடியும் இன்னொரு ஆர்டர் எடுக்கிறாங்க போல இருக்கு. ஸோ காஃபி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு காஃபி கொண்டு வந்துட்டாங்க, சாப்பாடுன்னு வரல. நல்ல சூப்பர் ஒரு பிளாக் காஃபி, நல்ல நுரையோட பால் கொடுத்துருக்குறாங்க. கூட வந்து சுகர் கொடுத்துருக்குறாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிற சுகர். ப்ரௌன் சுகர்னு சொன்னால் அது அர்த்தம் வேறு மாதிரி போயிடுது. அதனால் ப்ரௌன் கலரில் இருக்கிற சுகர், அதாவது கேன் சுகர். ஓகே, so I got the breakfast now. Okay. Yes, vinegar for the Okay. longanisa. So what is this rice? This is This is garlic garlic rice? rice, Okay. yes. What is this? Just vegan longanisa. Vegan langani. Yeah, Okay. that's a local longanisa. Okay, very good. And then also the salad. Salad. Okay. And then Thank you, omelette. Thank you so much. கார்லிக் ரைஸு, இங்கே லங்கூனிஸ் வச்சுருக்காங்க, சாலட் வச்சுருக்காங்க, ஃப்ரைடு ஆம்லெட் வச்சுருக்காங்க. இது வந்து கார்லிக் சாஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு காஃபி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காஃபி, மில்க்கு, சுகரெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம எதுக்கு மில்கை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம், டைம் எடுக்கும் இல்லையா. டேக் சம் சுகர், கொஞ்சமாக டேஸ்ட்டு, அது பாட்டுக்கு கலக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேலட்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது நம்மளது ஹாஃப் பாயில் அப்படியே போட்டுருக்குறாங்க. ஹாஃப் பாயில் ஆம்லெட். நைஃப் இல்லை, அதனால் இப்படியே குத்தி குத்தி சாப்பிடும். அது கெபாப் மாதிரி தான் இருக்குது. கெபாப்பை வந்து கிரில் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வித்தியாசம் தெரியுது. ஒரு டேஸ்ட் வந்து கெபாப்போட டேஸ்ட் தான் இருக்குது. ஷூர். இது வந்து கார்லிக் ரைஸ். நார்மல் ஸ்டிக்கி ரைஸை மேலே கார்லிக் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதை அழகாக இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடணுமா. சாஸ் வந்து சோயா, வேறு ஏதோ சாஸ் கார்லிக்கில் போட்டிருக்காங்க. இதை தொட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். நல்லா சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். வெற்றிகரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்கேன். நல்ல ஷாப், அருமையான ஷாப்பு. நல்ல உபசரிப்பு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.
ரெஸ்டாரண்ட் பிஸ்ட்ரேன்னு போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்ட்ரே டைனிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப்டர் அ டே ஸ்டே. நல்ல சாப்பாடு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்ல ஃபுட்டு, அருமையாக சாப்பிட்டேன். ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு. டோட்டலாக 359 பீசோஸ், ஃபிலிப்பினோ பீசோஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா, இங்கேருந்து நேராக போனோம்னா ஃபோர்ட் வரும். அந்த ஃபோர்ட்டு போய் பார்க்கலாம். ஸ்பானிஷ் ஃபோர்ட் ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு நான் என்ன பண்ணேன்னா, காலையில் வந்து ChatGPTயில் போட்டேன் என்னென்ன பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துச்சு. அந்த லிஸ்ட்டு படி அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த அகஸ்டின் சர்ச் வந்து யுனெஸ்கோ ஃபேமஸ் இல்லையா, அதை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மணிலா சர்ச் ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோர்ட்டு போய் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வருவோம். அப்புறம் ஒவ்வொன்றா விஷயம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே.